தமிழக அரசியல் களம் அந்த தேர்தல் அப்படின்னு பார்க்குறப்பவே இது மக்கள் செல்வாக்கா இல்லை கூட்டணி செல்வாக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல நான் அதிமுக உங்ககிட்ட இருந்து துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே தமிழக அரசியல் களத்தில் அந்த வெற்றிக்கு தேவையான 40% அப்படின்றத இரு பெரும் திராவிட கட்சிகளும் தனித்து நின்று பெறுவதில் ஒரு சவால் இருக்கோ? இல்லை திராவிட கட்சிகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஓட்டு வங்கிகள் இருக்குது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகவும் மக்கள் ஆதரவு உள்ள ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இது. நாங்கள் மக்களை சார்ந்து தான் எப்பொழுதுமே கூட்டணி அமைச்சிருக்கிறோம். தனித்து போட்டிகிட்டு இருக்கோம், வெற்றியும் பெற்றிருக்கோம். 2014 39 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம். 2014 234 தொகுதியில் இரட்டையிலே போட்டியிட்டு அப்பயும் 136 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் அதை நிர்ணயிப்பது யாருன்னா மக்கள் தான் எஜமார்கள். அவர்கள் ஓட்டு போட்டால் தான் வெற்றி பெற முடியும். அதை யாருமே மறுக்க முடியாது. கூட்டணி பலம் என்றால் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு சில தொகுதிகளில் ஒரு கட்சிக்கு சில வாக்கு வங்கிகள் இருக்கும், கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கும். அப்போது எங்களுடைய மிருகபலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு எதிரியை நாங்கள் எதிர்க்கணுன்னா அதற்கு கூட்டணியினுடைய பலம் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஆட்சி அதிகாரம், பண பலம், அதிகார பலம், எல்லா பலத்தையும் வச்சுருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதில் ஒரு கூட்டணியை நீண்ட காலமாக 9 வருஷமாக இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்பொழுது அது உடைஞ்சு போயிருக்கு, அது அடுத்த விஷயம். இருந்தாலும் அதற்காக நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறோம். ஆனால் இது கொள்கை கூட்டணியானால் நிச்சயமாக இது கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தலுக்காக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கும். இது எதுக்காகனா ஒற்றை புள்ளி, இந்த விடியாத திமுக ஆட்சி, ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, குடும்ப ஆட்சி, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், இதுதான் முக்கிய குறிக்கோள். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் 182 தொகுதிகளில் பிரச்சாரம் செஞ்சிருக்கார். 2 கோடி மக்களை நேரடியாக சந்திச்சிருக்கார். அவர் என்ன பேசுகிறான்னு ஒவ்வொரு கூட்டத்தில் அவர் பேசுறது அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை சொல்கிறார், இந்த ஆட்சியினுடைய அவலங்களை சொல்கிறார். சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்கு, விலைவாசி எப்படி உயர்ந்திருக்கு, எப்படியெல்லாம் ஊழல் செய்கிறாங்க, நான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது நான் என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு 10 வாக்குறுதியும் அறிவிச்சிருக்கிறார். இப்போ இதையெல்லாம் மக்கள் நம்புகிறாங்க. கடந்த தேர்தலில் கூட 2021 தேர்தலில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2,16,000 வாக்குகள், அந்த வித்தியாசம் மட்டும்தான். எப்படின்னா அதில் 45 தொகுதிகளில் தோற்று போனோம். 2,16,000 வாக்கு வித்தியாசத்தில் மொத்தம் 45 தொகுதியில் தோற்று போனோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3% வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனோம். அது எப்படின்னா இவர்கள் தேன் தடவிய வார்த்தைகள், பொய்யர்களே அடுக்கிக்கிட்டே போனாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், நகை கடனை ரத்து செய்வோம், என்ன ஆகாயத்தில் இருக்கக்கூடிய வானத்தில் உள்ள வில்ல வளைச்சிருவோம், என்ன பொய்களை சொல்லமோ பாலும் தேனும் ஓடும், இப்படியெல்லாம் சொன்னவர்கள் இன்றைக்கு மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் மிக மோசமாக இருக்கு. ஒவ்வொரு மக்களும் எப்படா இந்த விடியாத ஆட்சி வீட்டுக்கு அனுப்புங்கிற நிலையில மக்கள் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் அடித்தட்டு மக்களையும் நேரடியாக சந்திக்கிறோம். இவங்க சொல்லலாம், இப்போ நாங்கள் ஒரு 5,000 ரூபா கொடுக்குறோம், இதெல்லாம் எங்களுக்கு ஓட்டு வந்துடும். இதெல்லாம் 5,000 இல்லை 50,000 கொடுத்தா கூட நிச்சயமாக இவர்களால் வெற்றி பெற முடியாது. 2006லேருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி செய்தது. அப்பொழுது கருணாநிதி ஆட்சி காலம் தான் மிகச்சிறந்த பொற்காலம்னு சொன்னாங்க. மிகப்பெரிய தொழிற்சாலைகள் விட்டது, தமிழ்நாடு மிகச்சிறந்த தொழில் வளர்ச்சி முன்னணி மாநிலமாக போயிருக்குது, எங்களை எல்லாம் நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் ஒரு இது போட்டாங்க, மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்ட்டு பெரிய லெவலில் ஒரு மாயை உருவாக்கினாங்க. அந்த மாயை இப்பயும் கிளப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னாச்சு, எதிர்கட்சியாக கூட வர முடியாது அந்த நிலை. ஏனென்றால் திமுகவுக்கு ஒரு முறை வெற்றி பெற்றதற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய வாய்ப்பை மக்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏனால் அந்த ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், அவர்களுடைய ரவுடித்தனமாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், இது போன்ற சம்பவங்கள் மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. உண்மை குறிப்பாக சொல்லணும்னா விலைவாசி மேடம், ரொம்ப ரொம்ப குறிப்பாக மக்கள் அத்தியாவசிய பொருட்கள், அரிசியிலேருந்து பருப்புலேருந்து காய்கறியிலேருந்து மின்சார கட்டணத்திலேருந்து பால் விலையிலிருந்து எல்லா விலையும் உயர்ந்திருக்கு. இது பார்ப்பாங்க. அதிமுக ஆட்சியில் அந்த விலை உயர்வே இல்லையா? நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் விலை உயர்ந்தது இல்லைன்னு சொல்லல, ஆனால் கிராஜுவலாக உயர்ந்தது. இப்போ 15 ரூபா வித்த அரிசி அடுத்த வருஷம் 16 ரூபா ஆச்சு, அடுத்த வருஷம் 17 ரூபா ஆச்சு, 18 ரூபா ஆச்சு. நாங்கள் 10 ரூபா ஆட்சிக்கு பிறகு 25 ரூபா 26 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ அரிசி விலை ஒரே அடியா தூக்கி 25 ரூபா வித்த அரிசி இன்னைக்கு 50 ரூபாய்க்கு போயிடுச்சு. மின்சார கட்டணம் 900 ரூபாய் கட்டினவன் இன்னைக்கு 4000 ரூபாய் கட்டின வர வேண்டிய, சொத்து வரி 1000 ரூபாய் கட்டியிருந்தவங்க இன்னைக்கு 3000 ரூபாய் கட்டக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் முன்னாடி மின்சாரம் ஒரு சிங்கிள் பேஸ் ஒரு குடிசை வீட்டுக்கு கரண்ட் வாங்கணும்டா
1750 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு மினி இணைப்பு கிடைக்கும். இப்போ 11,000 ரூபா சிங்கிள் பேஸ் கட்டணும். இப்போ மக்கள் வந்து இதெல்லாம் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம 1000 ரூபா கொடுத்துட்டோம், பொங்கல் பரிசு கொடுத்தோம். எப்போ கொடுக்குறீங்க? கடைசி கட்டத்தில் உங்கள் ஆட்சி போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து கடைசி காலத்தில் பொங்கல் பரிசு கொடுக்குறீங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? நீங்கள் எதுக்காக பணம் கொடுக்குறீங்கன்னு தெரியாதா? ஏமாத்துறதுக்கு தெரியாதா? 5,000 ரூபாய் கொடுக்குறீங்க, இதில் 2,000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுக்குறீங்க. கோடை காலம், ஏன் இதுக்கு முன்னாடி கோடை காலம் வந்ததெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? அது இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மேடம், 2,40,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கு. இவங்க கொடுக்கறது 1,30,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு, இன்னும் 1,10,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு இவர்கள் கொடுக்கல. அப்போ இந்த 1,10,00,000 வாக்காளர்கள் இந்த 5,000 ரூபாய் கொடுத்த கையோட அவங்க கடும் கோபத்தில் இருக்காங்க. எங்களுக்கு வரல, எப்போ வரும், நாங்களும் அப்ளை பண்ணோம், கொடுக்கலன்னு சொல்லிட்டு பல பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் முதியோர் ஓய்வூதிய திட்டம், விதவைகள் ஓய்வூதிய திட்டம், இந்த 2 திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது 29 லட்சம் பேருக்கு கொடுத்துருந்தோம், 29 லட்சம் பேருக்கு கொடுத்துருந்தோம். அந்த பேர் அவங்களுக்கு என்னன்னா 1000 ரூபாய் உங்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வருதுனால இந்த முதியோர் ஓய்வு திட்டத்தை நிறுத்திட்டாங்க, விதவைகள் திட்டத்தை நிறுத்திட்டு ஒரே ஒரு ஆள், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் என்ற அடிப்படையில் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் லேப்டாப் திட்டம், இது நாங்கள் 54 லட்சம் லேப்டாப் வழங்கணும், ஒவ்வொரு வருடமும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் இந்த வருடம் இது வரைக்கும் கொடுக்காம கடைசி கட்டத்தில் இப்போ லேப்டாப் கொடுக்க போறேன்னு அறிவிச்சு கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. அது யாருக்குன்னா இது வரைக்கும் படிச்சிடலாம், கடைசி காலம் கல்லூரியை விட்டு போகக்கூடியவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் பயன் என்ன? நீங்கள் எந்த திட்டம் மக்களுக்கான அது வந்து ஒரு விஷயம் சேரணும், அப்போதான் வந்து அது வந்து சரியாகும். மக்களுக்கு சேராம உங்களுடைய சுயநலத்துக்காக, அரசியல் நோக்கத்துக்காக நீங்க மக்களுக்கு என்னதான் கொடுத்தீங்கன்னா கூட மக்கள் அதை புறக்கணித்து விடுவார்கள். கடந்த காலங்களில் இப்படிதான் உங்களை புறக்கணித்தார்கள். நீங்க 2006 2011 இருக்கட்டும், 1996 2001 இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சியில் இருந்த போதெல்லாம் அடுத்த கட்டம் வரும்போது இவர்கள் படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் படுதோல்வி செஞ்சிருக்காங்க.